வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பள்ளி கல்வித்துறையில் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை முதலமைச்சர் வழங்கினார். வானூர் திருவக்கரையில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கிளியனூரில் டிராக்டர் மீது கார் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழப்பு. மரக்காணம் அருகே அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் காரைக்காலைச் சேர்ந்த வாலிபர் பரிதாபமாக உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை பள்ளி கல்வித்துறையில் புதியதாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு நியமன ஆணை மற்றும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு நியமன மற்றும் பதவி உயர்வு ஆணைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் சரத் சௌகான், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி உள்ளிட்ட ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வானூர் வட்டம் திருவக்கரையில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ஆணைக்கிணங்க விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளர், மாநில மருத்துவர் அணி இணைச் செயலாளர், விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் வழிகாட்டுதலின்படி வானூர் மேற்கு ஒன்றியம் திருவக்கரை ஊராட்சியின் சார்பில் 100 நாள் வேலை உறுதி திட்ட நிதி 4034 கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு தராமல் ஏழை எளியோர் வயிற்றில் அடிக்கும் மோடி அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் திருவக்கரை பாஸ்கரன், வானூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மைதிலி ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன், அவைத்தலைவர் குப்பன், மாவட்ட பிரதிநிதி மாயகிருஷ்ணன், பொருளாளர் மகேஷ், ஒன்றிய துணை செயலாளர் வளர்மதி முருகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் அன்புமணி, மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் ஞானசேகர், மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் சதீஷ், மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் சாருலதா, திருவக்கரை கழக நிர்வாகிகள் சுப்பிரமணியன், சிவா, வேல்முருகன், கலியன் முருகன், விக்கி மற்றும் கழக முன்னணியினர், மகளிர் அணி சகோதரிகள், பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். திருடாதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, மோடி மோடி என்ன ஆட்சி எங்க பணம். கிளியனூரில் டிராக்டர் மீது கார் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் சென்டர் மீடியனில் செடிகள் நடப்பட்டு மொரட்டாண்டி டோல்கேட் நிர்வாகத்தின் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த செடிகளுக்கு தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் மூலம் டிராக்டரில் தண்ணீர் பாய்ச்சப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அந்த தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் புளிச்சம்பள்ளத்தை சேர்ந்த தனக்கொடி என்பவர் டிராக்டர் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்துள்ளார். கொந்தமூர் காலனியைச் சேர்ந்த தெய்வநாயகம் என்பவர் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் வேலையை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் தைலாபுரம் அருகே செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த பொழுது புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற கார் டிராக்டரின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் காரின் முன்பக்க கண்ணாடி உடைந்த நிலையில் காருக்குள் தெய்வநாயகம் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். காரில் சென்ற புதுச்சேரி கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரஃபீக் என்பவர் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்த கிளியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காலாப்பட்டு பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பலத்த காயமடைந்த ரஃபீக்கை மீட்டு புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து சம்பவம் குறித்து கிளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மரக்காணம் அருகே அரசு பேருந்தின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் காரைக்காலை சேர்ந்த வாலிபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். காரைக்கால் மாவட்டம் பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவரது மகன் தினேஷ் மற்றும் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் பகுதி அத்திப்பகுதி கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரது மகன் ராகவன் இவர்கள் இருவரும் நண்பர்கள். இவர்கள் சென்னையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் நண்பர்கள் இருவரும் தங்களது சொந்த கிராமத்திலிருந்து விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் ஈசிஆர் சாலை வழியாக புதுவையிலிருந்து சென்னைக்கு சென்று கொண்டிருந்தனர். இவர்கள் சென்ற இருசக்கர வாகனத்தை ராகவன் ஓட்டி வந்துள்ளார். இவர்கள் மரக்காணம் அருகே பவாத் வளைவு என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது சென்னையிலிருந்து கும்பகோணத்திற்கு சென்ற தமிழக அரசு சொகுசு பேருந்து எதிர்பாராத விதமாக இவர்கள் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது. இதில் இருசக்கர வாகனம் அரசு பேருந்தின் பின்பக்க சக்கரத்தில் சிக்கிக் கொண்டு 20 மீட்டர் தூரம் வரை இழுத்துச் சென்றுள்ளது. இதனால் விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் சுக்கு நூறாக அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த தினேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார்.
இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ராகவன் படுகாயமடைந்தார். இதுபற்றி தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்தில் படுகாயம் அடைந்தவரை மீட்டு சிகிச்சைக்காக புதுவை கனகசெட்டிகுளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த தினேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அதே மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இருசக்கர வாகனம் மீது மோதிய அரசு சொகுசு பேருந்தில் 24 பயணிகள் பயணம் செய்தனர். இந்த பேருந்தை காட்டுமன்னார் கோவில் பகுதியைச் சேர்ந்த அருள்முருகன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் பொதுமக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக வைத்தியநாதன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வருகிறார். மேலும் தொடர்ந்து மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அதனையும் நிவர்த்தி செய்து வருகின்றார். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் பகுதியில் உள்ள கல்வி குழுமம் தலைவர்கள் சுகுமார், ஷீலா சார்பாக மகளிர் மற்றும் பொதுமக்கள் குறை கேட்பு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளையின் முதன்மைச் செயலர் ரமா வைத்தியநாதன் தலைமை தாங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்களின் கோரிக்கைகள் பலவற்றை முன்வைத்தனர். துறை சார்ந்த அதிகாரிகளிடம் உடனடியாக தொலைபேசியில் பேசி ஒவ்வொன்றாக நிவர்த்தி செய்வதாக பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகி ஐயப்பன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில கருநீகர் சங்கம் சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுவை மாநில கருநீகர் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டம் தட்டாஞ்சாவடி சுப்பையா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாநில சங்கத்தால் நியமிக்கப்பட்டு இருக்கின்ற தேர்தல் அலுவலர்களால் புதுவை மாநில சங்க நிர்வாகிகள் தேர்தல் நடைபெறும். மேலும் எதிர்கால சங்க நடவடிக்கைகள் பற்றியும், புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் கருநீகர் சங்கத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்திட கோரி மத்திய மாநில அரசுகளை அணுகி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு தலைவர் நடன சபாபதி தலைமை தாங்கினார். சங்க துணைத் தலைவர் முத்துக்குமரன், செயலாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை பகுதியில் சமூக சேவகர் கருணா ஏற்பாட்டில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை காத்துக்கொள்ளும் வகையில் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சமூக சேவகர் கருணா என்கின்ற மனோகரன் ஏற்பாட்டில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி முதலியார்பேட்டை அனிதா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ குரு சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் சன்னதியில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் தர்பூசணி, வெள்ளரி, இளநீர், நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை முதலியார்பேட்டை சமூக சேவகர் கருணா என்கின்ற மனோகரன் வழங்கினார். இதில் தொகுதி முக்கியஸ்தர்கள் சேகர், கலியமூர்த்தி, கோபி, ஜீவா, கருணா, கணபதி, மோகன், விக்ரமாதித்தன், பாஸ்கரன், அருள், ஆறுமுகம், விஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குருமாம்பேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் வசந்த நவராத்திரியை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி தொடங்கியது. இதனை அடுத்து ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காட்டப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. ஏப்ரல் 7ஆம் தேதி வரை தினம்தோறும் மகா யாகம் நடைபெற்று அபிஷேகம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனையும் காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் மிருதங்க கச்சேரி, வாய்ப்பாட்டு கச்சேரியும் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருவண்டார்கோவில் பகுதியில் இலவச தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்தின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி தமிழக வெற்றிக் கழகம் புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை தொகுதி மகளிர் அணி நிர்வாகி கிருத்திகா ராஜசேகர் ஏற்பாட்டில்
கோடை காலத்தை முன்னிட்டு திருவண்டார்கோவில் பகுதியில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழங்கள், இளநீர் ஆகியவைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன், திருபுவனி தொகுதி நிர்வாகி ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகி வில்லியனூர் பிரபு, கிளை நிர்வாகிகள் அசோக், ஆனந்த், பிரகாஷ், ராஜேஷ், பூவரசன், அபிமன்னன், செந்தில்குமார், நவீன், வழக்கறிஞர் வெற்றிவேல், சிவா, அகஸ்டின், ஆகாஷ், ராமன், சத்யசீலன், மாதவன், ஜெயக்குமார், அஜய், பூமிநாதன், பிரசாந்த், முருகன், சபரி, ஜெயகணேஷ், ஸ்ரீராம், பிரகாஷ், பார்த்திபன், ரகுநாத், ஏழுமலை, சந்துரு, ஆனந்த், பிரகாஷ், அலெக்ஸ், ஜெலீல், சங்கர் மற்றும் கழக தோழர்கள், தோழிகள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பாண்டிச்சேரி நுகர்வோர் மொத்த விற்பனை விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பாண்டிச்சேரி நுகர்வோர் பொருட்கள் மொத்த விற்பனை விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பில் 5வது பொதுக்குழு கூட்டம் ஹோட்டல் அக்கார்டில் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் பல்வேறு முக்கிய முடிவுகள் மற்றும் வருங்காலங்களில் சங்கத்தின் செயல்பாடுகள், எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து புதிய நிர்வாக குழு தேர்வு நடைபெற்றது. இதில் மீண்டும் தலைவராக ஐயப்பன் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் பொதுச் செயலாளராக தங்கதுரை, பொருளாளராக பாஸ்கர், துணைத் தலைவராக குமரவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சங்கத்தின் வளர்ச்சிக்காக தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். மேலும் புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்ட நிர்வாக குழுவினருக்கு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி ரயில்வே நிலையம் எதிரில் சிஎம் ஜனாப் அஷ்ரப் தெருவில் இயங்கி வரும் லூ திரியோம் பிரெஞ்சு நிறுவனத்தில் கேம்பஸ் பிரான்ஸ் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரான்சில் உயர்கல்வி தொடர விரும்பும் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்க இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் இந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பிரான்ஸ் கல்வி அமைப்பு, விசா செயல்முறை, படிப்பு உதவித் தொகைகள், விண்ணப்ப நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஆலோசனை பெற்றனர். கேம்பஸ் பிரான்ஸ் பிரதிநிதிகள் மாணவர்களின் சந்தேகங்களை கேட்டறிந்து அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களுக்கு தீர்வுகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது பெருமை அளிப்பதாகவும், நிறைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது என்றும் தெரிவித்தனர். So student benefit இப்போ நிறைய பேர் கேட்பீங்க. So we are going there. So அதனால we suggest you நீங்களே இந்த ப்ராசஸ் பண்ணுங்க. in case doubt ஏதாவது டவுட் வருது அப்படினா உங்களுக்கு இருக்கு. So நீங்க இது மத்தவங்களுக்கு நீங்க எப்படி சொல்ல விரும்புறீங்க? மத்தவங்களுக்கு எப்படி சொல்லணும்னா இந்த இன்ஸ்டிடியூட்டை ரெஃபர் பண்ணுங்க. இந்த இன்ஸ்டிடியூட் மூலமா தான் எனக்கு கிடைச்சது. இந்த இன்ஸ்டிடியூட் மூலமா தான் நான் கேம்பஸ் ஆஃப் பிரான்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சுச்சு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் ரயில்வே நிலையம் பகுதியில் இலவச தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்தின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணனின் வழிகாட்டியபடி புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக கிளை நிர்வாகி தேவா சார்லஸ், ரவி வெங்கடேசன் ஏற்பாட்டில் கோடை காலத்தை முன்னிட்டு ரயில்வே நிலையம் அருகில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன், உப்பளம் தொகுதி நிர்வாகி பேட்ரிக் மற்றும் சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகி உழவர்கரை ராஜசேகர், கிளை நிர்வாகிகள் வீரா, வேலு, வண்ணாரப்பேட்டை பிரபாகரன், ஔவை நகர் பிரபு, பிரகாஷ், ஆனந்தராஜ், யுவராஜ், சந்தானம், நாகராஜ், சந்தோஷ், பிரவீன்குமார், ஆகாஷ், கனகராஜ் மற்றும் கழக தோழர்கள், தோழிகள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8360 ரூபாய். தங்கம் 1 பவுன் 66,880 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1100 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பள்ளி கல்வித்துறையில் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை முதலமைச்சர் வழங்கினார். வானூர் திருவக்கரையில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கிளியனூரில் டிராக்டர் மீது கார் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழப்பு. மரக்காணம் அருகே அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் காரைக்காலைச் சேர்ந்த வாலிபர் பரிதாபமாக உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.